ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் செய்யலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த தக்காளி சட்னிக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வெளியே தேடி போக தேவையில்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த தக்காளி சட்னி ஈஸியாக நீங்கள் செஞ்சு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி தக்காளி சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே தோசை, இட்லி எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த தக்காளி சட்னி இன்றைக்கி இட்லிக்கு வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இட்லின்னா பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த மாதிரி தக்காளி சட்னி நீங்கள் ரெடி பண்ணி இட்லி வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தக்காளி சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணவே இல்லை. பட் தக்காளி சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தக்காளி சட்னியை சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை செய்யும்போது அதில் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசால் தோசை செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வரும். வாங்க இப்போது நல்லா சூப்பர் அண்ட் ஸ்பைசியான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் ஈக்குவல் ரேஷியோவில் தக்காளியும் எடுத்திருக்கேன். ஸோ 5 நம்பர்ஸ் போல் தக்காளி அண்ட் 5 நம்பர்ஸ் போல் வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி எடுக்கிறீங்கன்னா 3 சேர்த்துக்கோங்க. பட் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் இந்த சட்னி சூப்பர் டேஸ்டியாக வரும். இனி இதை நான் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தக்காளி சட்னியை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறதுனால இந்த மாதிரி பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரா வெங்காய தக்காளியை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. வெங்காயம் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் தக்காளியும் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் தக்காளி நீங்கள் சாப் பண்ணி வச்சதும் இப்போ இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இனி மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருவோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் கூட குறைச்ச மிளகா இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துருங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெங்காய தக்காளியை ராவாக அரைக்கிறோமான்ட்டு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம வெங்காய தக்காளி ராவாக தான் அரைக்கணும். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எல்லா வெங்காய தக்காளியும் இதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுங்க. ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே அரைச்சி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் ரேஷியோ உங்களுக்கு கொடுத்தேன்னா அது கரெக்டாக வராது. இப்போ இதை மூடி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மைய நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு 95% போல் அரைகிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் அடுத்ததாக நம்ம அடி கனமான கடாயை வச்சுக்க போகிறோம். கடாய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை இதில் சேர்த்துடுங்க. அண்ட் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துடுங்க. இப்போது இந்த வெங்காய தக்காளி விழுதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு குக் பண்ணும்போது கலரும் நல்லா சூப்பராக வரும். 3 மினிட்ஸ் போல் குக் ஆகி இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணி நீங்கள் சேர்க்காதீங்க. நான் சொன்ன அளவுக்கு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட்டு ரெடி பண்ணதோ இது குக் பண்ணி எடுக்க மேக்ஸிமம் 4 to 5 மினிட்ஸ் ஆகும். பச்சை வாசனையெல்லாம் போனதும் இந்த அளவுக்கு குக் ஆகி வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு தரப்போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துடுங்க.
எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போது நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடித்து வந்ததும் நம்ம ஒரு 4 பூண்டு போல் தட்டி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துருங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தக்காளி சட்னி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அண்ட் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் நம்ம ஆன்டிமாஸ் கிச்சன் சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.